இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஒரு புது மொபைலை வந்து அன்பாக்ஸ் வந்து பண்ண போகிறோம். இது என்ன மொபைல் அப்படின்னா மோட்டோவில் வந்து G64ங்க. ஸோ இது வந்து ரீசெண்டாக என்னோடய யூசேஜுக்காக தான் வந்து வாங்கினது. ஸோ அதை தான் வந்து அன்பாக்ஸ் வந்து பண்ணி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். இது வந்து நார்மல் யூசேஜுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒன்று தேவைப்பட்டுச்சு. ஸோ அதனால் என்ன மொபைல் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டே இருந்தேன். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா மோட்டோ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பிடிக்கும். ஸோ அதனால் மோட்டோ வந்து பார்த்திங்கன்னா வாங்கியிருக்கு. இது வந்து G64ங்க. சரி ஓகே, இதை வந்து அன்பாக்ஸ் வந்து பண்ணி என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வாங்கின மொபைல் மோட்டோ G64. இது வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் பாக்ஸ் டெலிவரியில் வந்தனால எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா நேரமே ஓப்பன் பண்ணி தான் சீலனா பிரித்து எப்படி இருக்குன்னு காமிச்சாங்க. ஸோ அதனால தான் ஃபுல்லாக ஓப்பன் பண்ணிட்டாங்க. அதுபோக இது ஃப்ளிப்கார்ட்டில் இருந்து தாங்க வந்து வாங்கினது. இது வந்து பார்த்திங்கன்னா மோட்டோ வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளான பேக்கிங்கில் தான் வந்திருக்கு. பிளாஸ்டிக் ஃப்ரீ பேக்கிங் வந்து போட்டிருக்காங்க. பார்த்திங்களா, உலக பிளாஸ்டிக் அவ்வளோ யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க உங்களுக்கு. சரி ஓகே, ஓப்பன் பண்ணிக்கலாம். வந்துருச்சு. ஸோ மொபைல் இது தாங்க. இதில் வந்து நான் நேற்றே டெம்பர் கிளாஸ் வந்து ஒட்டிட்டேன். இது எதுக்காக அப்படின்னா ஏதாவது இதாகிரும்னு சொல்லிவிட்டு, ஏன்னா இது வந்து ஒய்ஃபுக்கு தான் வந்து தரப்போகிறேன் யூஸ்ஃபுல்லாக இருக்கிற போகுது. ஸோ அதனால் வந்து டெம்பர் கிளாஸ் எல்லாமே ஒட்டிட்டேன். சின்ன பிள்ளைங்க யாரும் கீழே போட்டு இதாகிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு. இதில் வந்து அந்த கவர் போட்டு இப்படியே தாங்க இருக்குது. ஃபஸ்ட்டே கவர் போட்டு தான் இருந்துச்சு. இதில் வந்து அந்த பிளாஸ்டிக் இது வந்து பார்த்திங்கன்னா சிலிக்கான் இது கவர் வந்து போட்டுருந்துச்சு. ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறேன். ஸோ இதுதான் நல்லா சிலிக்கான் கவர் இருக்குது. ஆனால் இதை யூஸ் பண்ண முடியாதுங்க. எதுக்காகனா இதை வந்து போட்டிருந்தோம் அப்படின்னா கரெக்டாக கேமராவில் அடி வாங்குற மாதிரி இருக்குது. சப்போஸ் வந்து இப்படி வச்சு ஏதாவது இழுக்கும் போல் வந்து பார்த்திங்கன்னா கேமரா இதில் வந்து இந்த மிரரில் ஏதாவது லென்ஸில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஸ்க்ராச்சஸ் விழுகும். ஸோ அதனால் இந்த மாதிரி கவர் வந்து பெஸ்ட்டுன்னு சொல்ல மாட்டேன். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி இருக்கும் பார்த்திங்களா, இந்த லென்ஸையும் கவர் பண்ணுற மாதிரி இப்படி வரும். ஸோ அதுனா கொஞ்சம் ப்ரொடெக்ஷனாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி கவர் வாங்கி நீங்கள் வந்து போட்டுக்கோங்க. ஸோ அதான் பெஸ்ட்டாக இருக்கும். அதுபோக இதில் வந்து எல்சிடி டிஸ்பிளே தந்திருக்காங்க. அதுபோக இதில் ஃபிங்கர் பிரிண்ட் இங்கே இருக்குது, இன்பில்டு இல்லை. சரி ஓகே, இது இன்னும் வந்து பாருங்கள் நான் சரியாக வந்து இதாகலை. சரி பார்த்துக்கலாம். சரி ஓகே, இதை வந்து ஆன் பண்ணிக்கலாம். லாங் ப்ரெஸ் பண்ணால் வந்து ஆன் ஆயிரும். சரி, இதை ஆன் ஆகிக்கிட்டு இருக்கோம். அதுபோக வந்து இதில் வந்து என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிடுறேன். இதில் வந்து சிம் இஜெக்ட் பின் வந்து ஒன்று தந்திருக்காங்க. அதுக்கடுத்து இதை வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதில் என்னென்னா இதில் சார்ஜர் வந்து அடாப்டரும் தந்திருப்பாங்க. இதில் வந்து கேபிள் வந்து பார்த்திங்கன்னா தந்திருக்காங்க. டைப் சி தான். இது ஒன்று தந்திருக்காங்க. அதுக்கடுத்து வந்து சார்ஜிங் 33 வாட் ஹலோ மோட்டோ, அது சொல்கிறது நல்லாயிருக்கும். ஸோ அது வந்துருச்சு. இது வந்து 33 வாட் வந்து சார்ஜர் வந்து பார்த்திங்கன்னா அடாப்டரோடு சேர்த்தே வந்து வருதுங்க. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து இதே கிடையாதுங்க, பிளாஸ்டிக்கே கிடையாது. எல்லாமே வந்து பேப்பர் இந்த மாதிரி மெட்டீரியல் தான். மோட்டோ இது வந்து பார்த்திங்கன்னா அதோட சேர்த்து தந்திருக்காங்க. சரி ஓகே, 33 வாட்னால் ஒரு மணி நேரம் சார்ஜ் வந்து போட்டால் போதும், கரெக்டாக எரிக்கிறோம். இதில் வந்து 6000 மெகா ஆம்ப் வந்து பார்த்திங்கன்னா பேட்ரி வந்து தந்திருக்காங்க. இதை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். இது வந்து ஃபிங்கர் பிரிண்ட் வந்து இந்த சைடு தந்திருக்காங்கங்க. இதை நான் பாஸ்வேர்டு எல்லாமே போட்டு செட் பண்ணிட்டேன். ஸோ இதை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ஓப்பன் ஆயிடுச்சு. கொஞ்சம் எல்லாம் செட்டிங் ஆகட்டும். இது தாங்க மொபைலு. பார்க்குறதுக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். சிம்பிளாக இருக்குது. இது டெம்பர் இது வந்து ஒட்டியிருந்தேன். இத்தனைக்கும் கார்லிங் இது கொரில்லா கிளாஸ் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது, ப்ரொடெக்ஷன் இருக்குது. இருந்தாலும் வந்து ஒரு சேஃப்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா சின்ன பிள்ளைங்கன்னா யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா சேஃப்டிக்கு ஒன்று ஒட்டிட்டேன். சரி ஓகே, இப்போ வந்து ஃபிங்கர் பிரிண்ட் லாக் ஒர்க் ஆகுதான்னு பார்க்கலாம். ஒர்க் ஆகுது. எல்லாமே வந்து செட் பண்ணி தான் வச்சுருக்கேங்க. இது வந்து சிம்பிளாக வந்து நீட்டாக இருந்துச்சு. ரொம்ப பெரிய ஃபோன் எனக்கு ரொம்ப பிடிக்காது. ஸோ அதனால் வந்து கை கடக்கமாக இருக்குது. அதுபோக இதில் வந்து ஒரு 4 கலர் வேரியண்ட் இருந்துச்சு. இதில் வந்து எனக்கு க்ரீன் வந்து பிடிச்சிருந்துச்சி. சைனிங்காக வந்து பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு. மெட்டீரியலுமே பிளாஸ்டிக் மாதிரி தெரில, ஒரு கிளாஸ் மாதிரி தான் தெரியுது, என்னன்னு தெரில. இங்கேனா மெட்டல்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. பார்க்க நல்லா தாங்க இருக்குது. இதுனா அலுமினியம் தான், அலுமினியம் பாடி. ஸோ இது வந்து டால்பி இது இருக்குது, ஸ்பீக்கர் செட்டப்பில் இது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சவுண்ட் எஃபெக்ட்னால் நல்லா தான் இருக்கும். செட்டிங் வந்து போய்க்கலாம். ஆப்ஸ்னால் எல்லாமே வந்து கரெக்டாக இருக்குது. தேவையில்லாத ஆப்ஸ்னால் நிறைய இல்லை. ஸோ கரெக்டாக தான் இருக்குதுங்க. ஸோ நிறைய ஆட்ஸ்னால் அந்த தேவையில்லாதது வராதுன்னு நான் நினைக்கிறேன். அபவுட் ஃபோன் இது வந்து பார்த்திங்கன்னா மோட்டோ G64 இது 5G மாடல் தான். அதுபோக இதில் வந்து நான் என்ன வேரியண்ட் எடுத்திருக்கேன் அப்படின்னா 12 GB ரேம் வந்து எடுத்திருக்கேன். இதில் வந்து 8 GB ரேமும் இருக்குது. 12 GB அதுக்கு அடுத்து போக போக ஆப்ஸ்னால் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹை லெவலில் இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா சப்போர்ட் பண்ணாதுன்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் ஸ்பீடு கிடைக்கணும். ஸோ அதனால் 12 GB வந்து பார்த்திங்கன்னா ரேம் எடுத்துட்டேன். 12 GB ரேம் வந்து பார்த்திங்கன்னா இது 14999க்கு பெஸ்ட்டுன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு பட்ஜெட் ஃபோனு.
அது போக வந்து இதில் வந்து ஸ்டோரேஜுமே 256 GB ஸ்டோரேஜுங்க. அதில் 8 GB வேரியண்ட்டுக்கு 128 GB தந்திருந்தாங்க. சரி ஓகே, அவ்வளோதான். இல்லை வேறு எதுவும் டிஃப்ரெண்ட்னா இல்லை. இதில் வந்து 50 மெகா பிக்சல்ஸ் வந்து கேமரா, 2 கேமரா வந்து பார்த்திங்கன்னா இருக்குது பார்த்திங்களா. அது போக வந்து முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 16 மெகா பிக்சல்ஸ் வந்து முன்னாடி செல்ஃபி கேமரா குவாலிட்டினா நல்லா தான் இருக்குது. எல்லாமே யூஸ் பண்ணி பார்த்தனால சொல்கிறேன். ஆப்ஸ்னால் வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லாத இது இல்லை. அது போக கொஞ்சம் மோட்டோவிலேருந்து கொஞ்சம் சில ஆப்ஸ் வந்து இருக்குது. அது போக வந்து கொஞ்சம் கேம்ஸ்னால் இன்பில்டாக இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து அன்இன்ஸ்டால் வந்து பண்ணிட்டேன். ஸோ தேவைங்கிறது மட்டும் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு, மித்தபடி எல்லாமே யூஸ் பண்ணுறதுக்குனா நல்லா சூப்பராக இருக்குங்க. சரி ஓகே, இதில் கேமரா குவாலிட்டியை வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இதில் வந்து ப்ராசஸர் வந்து பார்த்திங்கன்னா மீடியாடெக் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டைமென்சிட்டி வந்து 7025 நினைக்கிறேன். ஸோ அதுவுமே பெஸ்ட்டு தான், நல்லா தான் இருக்கும். நான் நார்மல் யூஸுக்கு இதுவே போதுங்க. ரொம்ப பெரிய லெவலில் நான் கேமிங்னால் வந்து விளையாடுற போகிறதில்ல. ஸோ அதனால் அதுக்கு வந்து இதுவே போதும். ஸோ இதுவே பெஸ்ட்டாக தான் இருந்துச்சு. சரி ஓகே, கேமரா வந்து பார்த்திங்கன்னா தெரியும், நல்லா தாங்க இருக்குது. கேமரா குவாலிட்டி எனக்கு பிடிச்சிருந்துச்சு. இதில் வந்து சில இமேஜஸ்னால் எடுத்து காட்டுறேன், அதனால் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். ரியலாக வந்து அதிலேயே எடுக்கிற மாதிரியும் எடுத்து காட்டுறேன். அதில் கொஞ்சம் நைட் விஷன், போர்ட்ரேட் எல்லா மாடலில் உள்ள மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நல்லா தந்திருக்காங்கங்க. ஸோ அது பெஸ்ட்டாக தான் எனக்கு தோணுது. ஸோ இந்த பட்ஜெட்டுக்கு இது வந்து போதுமானது தாங்க. ஹை லெவலில் வந்து போனோம் அப்படின்னா நல்லா நிறைய இது இருக்கும். ஆனால் வந்து இது 15,000 ரூபாய்க்கு இவ்வளோ இது தராங்க. அதாட்ட நம்மளாட்ட ஒரு யூஸ் பண்ணலாம். ஸோ பட்ஜெட் ஃபோன் தான். அதுபோக ஸ்பீக்கர் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இருக்குது, இங்கே ஒன்று வந்து இதுலேயும் வந்து சவுண்ட் வந்து வரும். அதுபோக ஆடியோ ஜாக் வந்து இதை கனெக்ட் பண்ணுறதுக்கு வந்து வந்துட்டாங்க. சில இதில் வந்து இப்போ வரதில் இல்லை, ஆனால் இதில் இருக்குது. ஸோ எல்லாமே வந்து பெஸ்ட்டாக ஆப்ஷன்ஸாக தான் இருக்குது. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள். சரி ஓகே, இதில் வந்து சில வீடியோஸு கேமராவில் வந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்து காட்டுறது எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ வந்து பார்த்துருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த மொபைல் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சிங்க. ஸோ அதனால் வந்து வாங்கினது. இல்லை க்ரீன் கலர் வந்து இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் இந்த க்ரீன் வெரைட்டி வந்து வாங்கினது. அந்த சைனிங்னா பார்த்துருப்பீங்க அப்படி நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அது போக வந்து இதோட 3 மாடல் வந்து நான் செலக்ட் பண்ணி வச்சுருந்தேன். என்னென்ன அப்படின்னா மோட்டோ G64 வந்து செலக்ட் பண்ணி வச்சுருந்தேன். அதுக்கடுத்து விவோவில் வந்து T3X வந்து பார்த்திங்கன்னா செலக்ட் பண்ணி வச்சுருந்தேன். அதுக்கடுத்து ரியல்மியில் வந்து P1 மாடல் வந்து செலக்ட் பண்ணி வச்சுருந்தேன். எது 3ல் எது எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருந்தேன். அதுக்கடுத்து கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா விவோவை தூக்கி விட்டுட்டு ரியல்மி P1 மாடலையும் இதையும் வந்து கொஞ்சம் வச்சுருந்தேன். சரி ஓகே, அதுக்கடுத்து மோட்டோ வந்து நான் இதுக்கு முன்னாடி வந்து வாங்கணும்னு ஆசைப்பட்டது. ஸோ அதனால் மோட்டோவை வந்து வாங்கியாச்சு. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து பார்க்குறதுக்கு லுக் வைஸ் வந்து நல்லாயிருக்கு. ஹேண்டில் பண்ணுறது எல்லாமே வந்து பெஸ்ட்டாக தான் இருக்குது. ஸோ இந்த ப்ரைஸுக்கு வந்து இது ஒர்த்து தான் நான் சொல்வேன். 12 GB வேரியண்ட்டில் 256 GB வந்து ஸ்டோரேஜோடு வந்துடுது. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் என்னென்ன மொபைல்லாம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து ஒரு நல்ல வீடியோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ.